கழிப்பது என் கொண்டு நம்பி ஆனந்தப்படுவதற்கான எந்த வழியும் என்னிடத்தில் இல்லை. கடல் வண்ணா கதறுகின்றேன். நான் செய்வது பிரார்த்தனை ஒன்றுதான். பிரார்த்தனை உபாயமாக ஆகாது அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. அடுத்தது சொல்கிறார், அப்ப நீர் பிரார்த்தித்ததற்காக நான் கொடுக்கணுமானால் கடல் வண்ணா கடறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. நீ மோட்சத்தை கொடுப்பது நான் கதறினதுக்காக அல்ல, அருள் செய்ய வேண்டும். உன்னுடைய அருளாலே மோட்சத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நீர் எதற்கு கதறினால், ஒரு பிள்ளைக்கு குழந்தைக்கு ரொம்ப நாளா அஜீரண வியாதின்னு வச்சுக்கோங்க, எதையுமே சாப்பிட முடியல. தாய் சக்கரை, அது இப்போ மார்கழி மாசம்னா இந்த நாயகனாய் வந்தா சக்கரை பொங்கல், உந்து மதகளித்தன், புளியோதரை எல்லாம் பண்ணா அந்த குழந்தைக்கு எதையுமே சாப்பிட முடியவில்லை. தாய்க்கு ரொம்ப வருத்தம், நன்னா எல்லாம் பண்ணேனே குழந்தை சாப்பிட முடியலையேன்னு. 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. அப்போதுதான் வயர் சரியாயிற்று. இனி அந்த குழந்தையால் அனைத்தும் சாப்பிட முடியும், சாப்பிடலாம்னு மருத்துவர் சொல்லிவிட்டார். ஆனால் சரியா சமயத்துக்கு அந்த தாய் சோறு இடமாட்டாள். அன்னைக்கு அடுத்த நாள் என்னைக்கு சாப்பிடலாம்னு மருத்துவர் சொன்னாரோ அன்று 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 11:30 மணி ஆச்சு. அந்த குழந்தை வந்து தாய் மடியை கட்டி கொண்டு பசிக்கிறது, சோறு போடேன் என்று கதற வேண்டும். ஏன், அம்மா தானே, குழந்தைக்கு பசிக்கும்னு தெரியாதா, போடலாமானால் பசி சோறு போடுங்கிற வார்த்தையை 20 நாளா இவ கேட்கவே இல்லை. அந்த குழந்தை சாப்பிடுவானா சாப்பிடுவானா சாப்பிடுவானான்னு காத்துன்றது. இவளுக்கு வருத்தத்தான் மிஞ்சித்தே தவிர அவன் சாப்பிடவே இல்லை. அப்ப இன்று எனக்கு சோறு போடுன்னு தாயிடம் கேட்கணும்னு தாய் எதிர்பார்ப்பாளோ இல்லையோ. அதற்கு முன்னாடி அவளுக்கு தெரியாதா 11 மணி ஆனா பசிக்கும்னு? 10 வருஷமா சோறு போட்டவளுக்கு இன்று அவனுக்கு என்ன பசிக்கும் என்ன வேண்டும்னு தெரியும். ஆனால் வரட்டமே, ஒரு முறை தாயே பசிக்கிறதுங்கிற வார்த்தையை காதால கேட்கணும் என்று ஆசைப்படுவாளே. அதே போலத்தான் எத்தனை வருஷங்களாக பகவானே உன்னை சரணமாக பற்றுகிறேன் என்கிற வார்த்தையை கேட்காம பகவான் தவிச்சிருப்பார். அதனால் சொல்லட்டுமே, ஒரு முறை வந்து உன்னையே சரணமாக பற்றுகிறேன்னு கதறட்டும். கதறிடவுடன் அதற்கு மேல வருத்தமே படவிட மாட்டார். ஒரு தடவை பிள்ளை கேட்டுட்டா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையுமா கதற விடுவா தாயார். ஒரு முறை ஆசைக்காக கேட்க வேண்டும்ங்கிற அன்பு, என்னமோ தான் அந்நியாயமான ஆசை இல்லையே, சரியான ஆசைதானே தாயினுடையது. அதே போல இந்த ஜீவாத்மாவனுடைய பாட்டு கேட்க வேண்டும். ஒரு முறை நீதான் காக்க வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டால் அதற்கு மேல் ஓடி வந்து காக்கிறான். கஜேந்திரன் தன்னை காக்க வேண்டும் என்று அழைத்தார். 1000 ஆண்டுகள் கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் யுத்தம் நடந்தது. பகவான் பார்த்துட்டே தான் இருந்தார். எப்ப கஜேந்திரனுக்கு பலம் குறையிறது, எப்ப முதலை அவனை விழுங்க போகிறது எல்லாம் அறிவார். ஆனால் தானாக வரவே இல்லை. கஜேந்திரன் எப்பொழுது அழைத்தாரோ உடனே ஓடோடி வந்தார். எவ்வளவு வேகமா வந்தார்னால், அங்கிருந்து கருடன் பேரில் தானே பகவான் எப்போதும் வருவார். அந்த கருடன் பேரில் ஏற வேண்டும் என்றால் பகவான் வருகிறார், புறப்பாடு நடக்கிறதுனா அதுக்கு நிறைய ஏற்பாடுகள் நடக்கணும். முதலில் கருடனுக்கு அலங்காரம் எல்லாம் செய்து அவருக்கு ஒரு திலகமிட்டு புஷ்பங்கள் சாத்தி அவரை ஏற்பாடு பண்ணணும். அடுத்தது அவர் வர வழியிலெல்லாம் இந்த சிகப்பு கம்பளி விரிப்பாளே அதை போல விரிச்சு தயார் பண்ணி அவருக்கு பூ தூவறதுக்கு எல்லாத்துக்கும் அப்சர ஸ்திரீகள் எல்லாரையும் ஏற்பாடு பண்ணணும். அவருடைய பாதுகையை சித்தமாக கொண்டு வந்து வைக்க வேண்டும். அவருடைய சக்கரம் சங்கம் ஆயுதங்கள் எல்லாம் நன்னா இருக்கா சரியா இருக்கான்னு பார்த்து வைக்கணும். இத்தனை பண்ணணும் இல்லையோ. அன்றைக்கு கஜேந்திரன் இங்கிருந்து அழைத்தான். அழைக்கும் வரை பகவான் எதுவுமே செய்யவில்லை. அழைத்தவுடன் இவ்வளவு பெரிய ஆதிசேஷன் மேல அமர்ந்திருப்பாடோ இல்லையோ, அங்கிருந்து கீழே நேர குதிச்சாராம். குதிச்சு விஸ்வக்சேனர் பாதுகையை எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அதையெல்லாம் உதறி தள்ளினான். தள்ளிவிட்டு நேர வந்து கருடனுக்கு சமயமே கொடுக்கல தயாராகிறதுக்கு. நேர ஏறி உட்கார்ந்து காலால குத்துன்னு குத்தினாராம். வேகமா போ வேகமா போன்னு குத்தி கருடன் செல்லக்கூடிய வேகம் போராமல் இது நடக்காதுன்னு கருடனையும் தூக்கி தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு அதிவேகமாக அந்த குளத்தங்கரைக்கு வந்து தன்னுடைய சக்கராயுதத்தாலே முதலையை கொன்னார். ஏன் சுவாமி 10 நிமிஷம் முன்னாடி வரலாமோ இல்லையோ, அவர் தான் முக்காலம் உணர்ந்தவராயிற்றே. அப்ப 10 நிமிஷம் முன்னாடியே தயாராகி எல்லாரையும் தயாராக சொல்லி மெதுவா வந்திருக்கலாமே. என்னால் அந்த பக்தன் அழைக்கும் வரை பகவான் வர முடியாது. அந்த பாட்டு கேட்டு யாருக்கு கொடுப்பது? பகவான் கருணையால் கொடுக்க வேண்டும்னு சொன்னால் அப்ப அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அப்ப சர்வமுக்தி பிரசங்கம்னு ஒரு தோஷம் வரும். சம்சாரம்னே ஒன்று இல்லாம போயிடும். அவருக்கு கருணை இருக்கு, அதனால் முக்தி கொடுக்க போகிறார் என்றால் சம்சாரத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும். அப்ப அதுக்கு ஏதோ ஒரு வழிமுறை இருக்கணுமோ இல்லையோ. சம்சார தந்திர வாகித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஒன்றே ஒன்றைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பகவானே நீ ரட்சிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் வைத்து விட்டால் அதற்கு பின் அவர் வேகமாக காரியத்தை செய்கிறார்.
ஆகையால் அது பகவானுடைய தன்மை. அப்ப நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே, அருகில் வந்து திருவேங்கடத்தில் இருக்கிறார். ஆகையால் எல்லா வழிகளையும் அவரை பற்றலாம். புகழொன்றில்லா அடியேன், அதானே பார்த்திருந்தோம். ஆகிஞ்சன்யம் என்று ஒன்று, அனன்ய கதித்துவம் என்று ஒன்று. ஆகிஞ்சன்யம் என்றால் என்னிடத்தில் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இல்லை, அப்ப என் கையில் ஒன்றும் இல்லை, நீ உன் அருளாலே கொடுக்க வேண்டும். இதற்கு ஆகிஞ்சன்யம் என்று பெயர். மற்றொன்று அனன்ய கதித்துவம், உன்னை விட்டால் வேறு யாரும் எனக்கு புகழ் இல்லை. வேற யாரையானு சரணம் பத்தலாமே, நீ பண்ணாட்டா இன்னொருத்தர் எனக்கு 10 பேர் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கா, அப்படின்னா சரணாகதியாவே ஆகாது. உன்னை விட்டால் யாருமே என் காரியத்தை செய்ய முடியாது. உன்னை அந்த விசுவாசத்தோடு பற்றுகிறேனால் அதைத்தான் சொல்றார். நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன், உன்னை விட்டால் எனக்கு புகழ் இல்லை, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன்னுடைய திருவடிகளுக்கு கீழே பொருந்தி இனி விலகவே மாட்டேன் என்கிற அளவுக்கு ஆழ்வார் பிடித்து கொண்டார். இதுதான் ஆழ்வார் செய்த சரணாகதி. ஆகையால் சரணாகதிக்கு என்னென்ன வேண்டும்? ஒண்ணு, தன்னுடைய பாரதந்திரியத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். சேஷத்துவம் மட்டும் போராது, தான் அடிமை மட்டுமல்ல, தான் பகவானுக்கு சொத்து என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது, பகவான் தான் இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் நிறைந்தவர், பகவான் பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கிறார், ஆகையால் நம் காரியம் நடக்கும் என்கிற நம்பிக்கை வேண்டும். வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌஷீல்யம், சௌலபியம் 4 குணங்களையும் உடையவர். அப்படின்னா தான் அவரை அருகில் சென்று பற்றவே முடியும். சரி சுவாமி பற்றியாகிவிட்டது, அவருக்கு என் காரியத்தை செய்யக்கூடிய சக்தி இருக்கானால் இருக்கே. சர்வஜன், அனைத்தையும் அறியக்கூடிய சக்தியும் உண்டு, எந்த காரியத்தை நினைத்தாலும் செய்யக்கூடிய சக்தியும் உண்டு. அதனால் அவரை பற்றுவதில் எந்த குறையும் இல்லை. ஆக அவரிடத்தில் தான் செய்ய வேண்டும். ஆனால் எந்த பலனுக்காகவும் எப்படியும் செய்யலாம். நாம் பார்ப்பது மாதவம், மோட்சமடைவதற்கான தவம் என்னன்னு பார்த்தால் அப்ப சரணாகதியை மோட்சத்துக்காக செய்வதுதான் உச்சிதமானது, அதுதான் சிறந்தது. ஆத்மாவருடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டால் எனக்கு ராஜ்யம் வேண்டும், உயிர் பிழைக்க வேண்டும், இல்ல வீடு வாசல் வேண்டும்னு சரணாகதி செய்யக்கூடாது. நாம் சரணாகதியை முக்திக்காக செய்து விட்டால் அதற்கு பிறகு நம்முடைய யோகக்ஷேமம் வகாமியகம்னு கண்ணன் சொன்னாரோ இல்லையோ, யோகம் என்றால் நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ, அப்பிராப்தஸ்ய லாபகா யோகான்னு தெரிவிப்பார்கள். க்ஷேமம் என்றால் கிடைத்தது நிலைக்கணமோ இல்லையோ, அதற்கு க்ஷேமம் என்று பெயர். யோகக்ஷேமம், யோகக்ஷேமம்னால் இல்லாதது கிடைத்தால் யோகம், கிடைத்தது நிலைத்ததென்றால் ரட்சிக்கப்பட்டதென்றால் க்ஷேமம். அது இரண்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்கிறாரே. அப்ப இந்த சிறு பலன்களுக்காக சரணாகதி செய்யக்கூடாது. முக்திக்காக முக்திக்காகன்னு சொல்றதே தப்பு. முக்திக்காக அவர் எனக்கு முக்தியை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் கேட்க வேண்டும். சரி, இப்படி ஒருவன் சரணாகதி செய்து விட்டான், இதுல வகைகள் இருக்கா? கர்மயோகத்துல வகைகள் பார்த்தோம், ஞான யோகத்துல வகைகள் பார்த்தோம், பக்தி யோகத்துல 4 வகையான அதிகாரிகள் பக்தி செய்கிறார்கள்னு பார்த்தோம். இதிலும் சிறு வேறுபாடுகள் அதில் உண்டு. ஒன்று ஸ்வகத ஸ்வீகாரம் என்று ஒன்று, மற்றொன்று பரகத ஸ்வீகாரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நான் பகவானை பற்றினேன் என்றால் அதற்கு ஸ்வகத ஸ்வீகாரம் என்று பெயர். ஸ்வீகாரம் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். என்ன ஏற்றுக்கிறோம்? பகவான் தான் முக்தியை கொடுக்கக்கூடிய உபாயம், அவரேதான் எனக்கு முக்தி அளிக்க வேண்டும்னு ஏற்றுக்கொள்கிறேனேன்னு. இதை நான் நேற்று வரை செய்யவில்லை. அப்ப பிரபத்தியினால் சுத்தி சுத்தி பார்த்தால் இதுவரை தேவையில்லாமல் நான் செய்து கொண்ட காரியங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு ஒன்னும் செய்யாமல் இருப்பதற்கு தான் பிரபத்தி என்று பெயர். ஈஸ்வர பிரவிற்த்தி விரோதி ஸ்வப்பிரவிற்த்தி நிவிருத்திரேவ பிரபத்திகி என்று தெரிவிப்பார்கள். ஈஸ்வரன் தான் முயற்சி செய்து எனக்கு முக்தி கொடுப்பதற்கு தயாராக உள்ளார். ஆனால் நானாக என்னை காத்து விடுவேன் என்று எதுவரை நினைக்கிறேனோ அதுவரைக்கும் அவர் முயற்சி எடுக்க மாட்டார். அப்ப பிரபத்தி சரணாகதி என்றால் இனி நான் முயற்சி எடுக்கப் போவதில்லை என்கிற அறிவிப்பு. நாம் அறிவிப்பை செய்துவிட்டால் அவர் தானாக முயற்சி எடுத்து முக்தியை கொடுப்பார். ஆகவே ஸ்வகத ஸ்வீகாரம் என்றால் நாம் பகவானை பற்றுவது. பரகத ஸ்வீகாரம் என்றால் பகவான் நம்மை பற்றுவது. ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். 2 விலங்குகள், குரங்கு ஒரு விலங்கு, பூனை ஒரு விலங்கு. இந்த 2 விலங்குகளிலும் ஒரு தாய் பூனை குட்டி பூனை, தாய் குரங்கு குட்டி குரங்கு, இதனால எப்படி நடந்துக்கும்னு பார்த்தால் சரணாகதியை புரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார்கள். குரங்குகள்
ஒரு மரத்திலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிக்கொண்டே இருக்குமோ இல்லையோ, அப்போ ஒரு குட்டி குரங்கு தானாக தாவ முடியாது, ஒரு பெரிய மரத்தை இன்னொரு மரத்துக்கு தாவ முடியாது. அது என்ன பண்ணிக்கும், தாய் குரங்கனுடைய வயிற்றை கீழிருந்து தான் கட்டி பிடித்து கொள்ளும். தாய் குரங்கு ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு தாவும், அதை பிடித்து கொண்டு குட்டி குரங்கும் சென்றுவிடும். அப்படி தாவும் பொழுது ஒருவேளை துரதிருஷ்டவசமாக இந்த குட்டி குரங்கனுடைய பிடி நழுவித்துன்னு வச்சுக்கோங்க, தாய் குரங்கால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வேகமா போயிட்டு இருக்கு, ஒரு மரத்திலே இன்னொரு மரத்துக்கு தாவி கொண்டிருக்கிறது, குட்டி குரங்கு பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த பிடி நழுவினால் குரங்கு விழுந்துவிடும், குட்டி விழுந்துவிடும், தாயால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை போல்தான் நாம் பகவானிடம் சரணாகதி செய்வது, நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற மனநிலையில் இருந்தால் அப்ப அது நழுவுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய மனசு மாறிவிடலாமே, என் மனசு இன்றைக்கு அவர்தான் உபாயம் என்று நினைக்கிறது, நாளைக்கு ஏதோ பாபம் ரஜோகுணம் தமோகுணம் இன்னும் இருக்கே கூட, அப்ப மனது மாறிவிடலாம். அப்ப ஸ்வகத ஸ்வீகாரம் என்றால் குட்டி குரங்கு தாய் குரங்கினுடைய வயிற்றை பிடித்து கொண்டு தாவுகிறா போலே. இங்கிருந்து பகவான் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது நம்ம பிடி நழுவினால் நாம் விழுந்து விடுவோம். இதுவே பூனை எடுத்துக்கோங்க, பூனை பல குட்டிகளை போடும், போட்டுவிட்டு அவ்வப்போது இடம் மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்போ பூனை தாய் பூனையானது குட்டி பூனைக்கு இந்த கழுத்துல இப்படி பிடிச்சுக்கும், அந்த பக்கம் உடம்பு தொங்கும், இந்த பக்கம் தலை தொங்கும், கழுத்துல அது ஒண்ணுமே வலிக்கவே வலிக்காது. அப்படி பிடிச்சிருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் மாத்தி விடுறதோல இடத்த. அப்போது இந்த பிடி நழுவதற்கு வழி உண்டா? இந்த குட்டி என்ன செய்தாலும் அந்த பிடியிலிருந்து வெளியே வராது. ஏனென்றால் தாய் பிடித்த பிடி தவறுதலாக நழுவத்துக்கு தாய் நழுவ விட்டாதானே. இந்த இடத்தில் பகவான் நம்மை பிடித்து கொண்டார் என்றால் நழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையால் குரங்கு குட்டி தாய் குரங்கை பிடிப்பது போல் சரணாகதி செய்தால் அது நேர சரணாகதி பண்ணது. விபீஷணன் தானாக வந்து சரணம் என்று பற்றினானே, அது தானாக பற்றினது. ஆனால் ஆழ்வார்கள் அதை ஏற்கவில்லை. பகவானை என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருத்தினேன், உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளார் உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே நிறுத்தினேன், அதுவும் அவனதின்னருளே என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவானை என்னுடைய மனசுக்குள் நிறுத்தினேன், அப்ப அவனையே உபாயமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பாடினார். பாடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சார், நானாக என்ன செய்தேன், அவன்தானே அதற்கும் அருளினான். என கீழே எத்தனை படி பார்த்தோம். சௌஹார்தத்தோடு இருந்தார், கடாட்சம் ஏதோ ஒரு புண்ணியத்தை அவராக கண்டுபிடித்தார், கடாட்சம் செய்தார், சான்றோர்களோடு சேர்க்கை ஏற்படுத்தினார், ஆச்சாரியனிடம் கொண்டு போய் சேர்த்தார். இதையெல்லாம் அவர் செய்த பிறகு நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அப்ப இப்ப என்ன சொல்லணும், நானாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணுமா, அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வைத்தார்னு சொல்லணுமா? இது பார்க்க எப்படி இருக்கு. நான் எனக்கு எல்லாரும் என்ன சேவிக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க, யாருமே சேவிக்கல. ஒரு நன்னா 6 அடிக்கு ஒரு பொம்மை பண்ணேன், நன்னா அலங்காரம் பண்ணி தங்கம் வெள்ளி எல்லாத்துலேயும் ஆபரணங்களை எல்லாம் போட்டு நன்னா பெரிய நார்ச்சந்திக்கு சென்று நான் நின்று கொண்டு பொம்மையை காலில் தள்ளி விட்டுட்டு இந்த பாருங்க பெரியவர் என்ன சேவிக்கிறார்னு சொன்னேன். இதுதான் பகவான் செய்வது. அவராக ஞானத்தையும் பக்தியையும் வளர்த்து நாம் சரணாகதி செய்யும் அளவுக்கு நமக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி சரணாகதியை செய்து விட்டால், தோ இவன் சரணாகதி செய்தான் முக்தி கொடுக்க போகிறேன் என்கிறார். ஆகையால் நான் செய்த சரணாகதியும் நானாக செய்யவில்லை, இதை நான் செய்வதற்கு பல காலமாக அவர் உழைத்திருக்கிறார் என்று பார்த்தால் அது பரகத ஸ்வீகாரம். பகவான் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு சரணாகதி என்கிற புத்தி வரும் அளவுக்கு வளர்த்திருக்கிறார். அது தாய்ப்பூனை குழந்தை பூனையை பிடித்தார் போலே பிடி ஒரு நாளும் நழுவாது. இது ஒரு வித்தியாசம். அப்ப ஆழ்வார்கள் பற்றினது, அவர்கள் வழியில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடியது அவன் நம்மை பற்றுவது பரகத ஸ்வீகாரம். நானாக அவனை பற்றவில்லை, அவர் என்னை பற்றினார், தேர்ந்தெடுத்து என்னை நான் அவரை பற்றும்படிக்கு என்னை ஆக்கினார். இது பரகத ஸ்வீகாரம். அப்ப சுகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம் என்கிற ஒரு வேறுபாடு. மற்றொரு வேறுபாடு ஆர்த்தன் திருப்தன் என்று 2 தெரிவிப்பார்கள். ஆர்த்தன் என்றால் இப்போதே முக்தி வேண்டும், இனி இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று இந்த உலகத்தில் மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் ஆழ்வார்கள் அப்படித்தான் பிரார்த்தித்தார்கள். சுவாமி நம்மாழ்வார் முதல்ல ஒரு 80 பாசுரம், அப்புறம் 100 பாசுரம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாசுரம், அப்புறம் 1100 பாசுரம், மொத்தம் 1300 பாசுரங்கள் பாடியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏறத்தாழ முதல் பாசுரம் ஆரம்பிக்கும் போது அவர் பிரார்த்தித்தது, இந்த உலகத்தில் என்னை வைக்காதே, பொய் நின்ன ஞாலமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ன நீர்மை இனியாம் உறாமை. இது என்ன, பொய் நின்ற ஞாலம் எல்லாமே பொய்யா இருக்கு, உடம்பு மாம்சம் சீழ் சதை எல்லாம் தோஷத்தோட இருக்கு, அறிவின்மை தான் இருக்கு, அறிவே இல்லை. பொய் நின்ன ஞாலமும்
பொல்லா ஒழுக்கும் நடத்தையும் யாருக்குமே சரியா இல்ல, அழுக்குடம்பும் இனி யாம் உறாமை, இனி என்னால் இந்த சம்சாரத்தில் இருக்க முடியாது. முதல் பாட்டு ஆரம்பிச்சாரா, 1300 பாட்டு பாடினார். கடைசியிலும் என்ன சொன்னார், இனி என்னை வைக்காதே, என் மனக்காராமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே. இத்தனை நாளி பகவான் ஏதோ மாயைகளை செய்து ஆழ்வாரை பாட வைத்து பாட வைத்து பாட வைத்து உலகத்தில் வைத்திருந்தார். இனி என்னால் தாங்க முடியாது, என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆழ்வார்கள் பிரார்த்தித்தார்கள். அப்ப அவர்களுடைய சரணாகதிக்கு ஆர்த்த பிரபத்தி என்று பெயர். ஆர்த்தன் என்றால் இப்போதே கால் கொதிக்கிறது, இனி என்னால் சம்சாரத்தில் இருக்க முடியாது என்று பிரார்த்திக்கும் அவர்களுக்கு ஆர்த்தர்கள் என்று பெயர். திருப்த பிரபன்னன் என்றால் அவ்வளவுலாம் அவசரம் இல்லை, உலகத்துல வாழ்க்கை நன்னாதான் இருக்கு, இங்கு இருந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறேன், இந்த உடல் எப்போது முடிகிறதோ அப்போது முக்தி அளித்தால் போரும். இன்று நாம் இருப்பவர்கள் அனைவரும் திருப்த பிரபன்னர்களாகத்தான் உள்ளோம். இன்னைக்கு சரணாகதி பண்ணோம், இப்பவே பகவான் அடையணும்லாம் யாரும் துடிச்சுட்டு இருக்கலையே. இன்னைக்கு யாரான்னு கொடுக்குறேன்னு அவர் வந்தாலும் நம்ம வாங்கிக்கிறதா இல்லை. ஆட்டமே 80 வயசுக்கு பார்ப்போம், இப்பதானே 50 ஆறுது, இப்ப 80 வயசுக்கு பார்ப்போம், இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு, இந்த கடமையெல்லாம் வேண்டாம் தானே அங்க ஆனந்தமா கூப்பிடுறேன், கடமையெல்லாம் கஷ்டமேன்னா அதனால் இங்கிருந்து கைங்கரியம் பண்றேனே, இங்கிருந்து விட்டு வருகிறேன், தவறு சொல்லவில்லை. இங்கு இருப்பதை ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். அனைவருமே ஆர்த்த பிரபன்னர்களாக இருக்கணும்னு ஆழ்வார்கள் சொல்லவே இல்லை. இங்கு இருந்து நின் புகழில் வைகும் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்னருளும் வான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பக்தர்கள் சரணாகதர்கள் இந்த உலகில் இருக்கிறார்களே, என்ன செய்கிறார்கள், பகவானுடைய மேன்மைகள், அவனுடைய குணங்கள், அவனுடைய சரித்திரங்கள், இதை நினைத்து நினைத்து ஆனந்தமா இருக்கிறார்களோ இல்லையோ. இந்த ஆனந்தத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மோட்சம் என்கிற ஆனந்தமே ஒண்ணுமே கிடையாது. நின் புகழில் வைகும் சிந்தை, உன்னுடைய பெருமைகளையே நினைத்து ஆனந்தமா இருக்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அந்த சிந்தையிலும் மற்றினிதோ, இதைவிட நீ கொடுக்கக்கூடிய வைகுந்தம் என்பது இனிதானதா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுதான் இந்த சரணாகதியில் ஒரு பெரிய ஏற்றம். இங்கு உபாயத்தை அனுஷ்டித்தால் முக்தியடைந்த பிறகுதான் அனுபவிக்கலாம் என்பது கிடையாது. இங்கு இருக்கும் பொழுதே வைகுந்தத்தில் என்ன அனுபவம் கிடைக்கப் போகிறதோ அதை அனுபவித்து விடலாம். ஏன்னா கொடுக்க போறாருங்கிறது நிச்சயமாகிவிட்டது. அங்கு சென்றால் என்ன செய்ய போகிறோம், பூத்தொடுப்போம், ஆலவட்டம் வீசுவோம், சந்தனம் பேசுவோம், அவருக்கு என்னென்ன கைங்கரியம் உண்டோ செய்யலாம். இங்கு இருந்தும் அதையே தான் செய்ய போகிறோம். நேற்று பார்த்த சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அனைத்தும் நேற்று உபாயமாக இருந்தது. அதில் எந்த குறையும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தால் தான் முக்தி கிடைக்கும். சரணாகதனுக்கு அப்படி அல்ல, முக்தி கிடைக்கப் போகிறது. இருக்கும் நாள் இந்த நல்ல காரியங்களை செய்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய சமயத்தில் 40 வருஷம் இருக்கு, 50 வருஷம் இருக்குன்னால் அதுவரைக்கும் பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்க வேண்டும். அவர்களுக்கு திருப்த பிரபன்னர்கள் என்று பெயர். அப்ப சரணாகதி, நானாக முயற்சி எடுத்து உன்னை அடைய மாட்டேன், நான் சொத்து, நீதான் உடையவனான சுவாமி, அப்ப நீ வந்து எனக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய ஒரே செயல் பிரார்த்திப்பேன், என்னால் முடியாது, நான் எந்த துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை என்று தெரிவிப்பார்கள். இங்க ஒரு தர்ப்பம் இருக்கு, ஒரு புல் இருக்கு, இதை வெட்டி இப்படி போடு மோட்சம் கொடுத்துறேன்னு சொன்னா போடக்கூடாதுங்கிறார் ஆழ்வார். பண்ணக்கூடாது. இதை பண்ணி அதற்காக மோட்சம்னு பேசினாலே ஆத்மாவினுடைய இயற்கைக்கு விருத்தம். ஆத்மா தான் எதையும் செய்து பதிலுக்கு மோட்சத்தை பெறக்கூடாது, அவனுடைய அருளாலே மோட்சம் பெற வேண்டும். இந்த புரிதல் வந்தால் அதற்கு தான் சரணாகதி என்று பெயர். இந்த சரணாகதியை தவம் என்று சொன்னால் உபாயம் என்று பொருள் வைத்துக் கொள்ளக்கூடாது. கீழே பார்த்ததெல்லாம் தவம் தவம்னா உபாயம்னு வச்சுக்கலாம். கர்மயோகம் தவம், மோட்சம் அடைவதற்கு ஒரு உபாயம். ஞான யோகம் தவம், மோட்சம் அடைவதற்கு உபாயம். பக்தி யோகம் தவம், மோட்சத்துக்கு உபாயம். சரணாகதி தவம் என்றால் அது உபாயம்னு சொல்லக்கூடாது, பகவான் தான் உபாயம். அவன் உபாயம் என்கிற எண்ணத்துக்கு தான் சரணாகதி என்று பெயர். அப்ப இது நமக்கு ஒரு பாக்யம். தவங்கிற சொல்லுக்கு ஒரு பாக்யம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அப்ப நாம் செய்த பாக்யத்தாலே அவனை பற்றி இருக்கிறோம், அவனே தன்னுடைய அருளால் மோட்சம் கொடுக்கிறார் என்பது ஆழ்வார்களுடைய சித்தாந்தம். இதைத்தான் வெளியிட்டார்கள். ஏன் வேதத்தை கொடுத்த ரிஷிகளை விட திவ்ய பிரபந்தங்களை கொடுத்த ஆழ்வார்களுக்கு ஏற்றம்னால் இந்த காலத்துக்கு எது பொருந்துமோ, ஆத்மாவுக்கு எது மிகச் சிறந்ததோ பொருத்தமானதோ அதை மட்டும் கொடுத்தார்கள். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் என்று மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் வந்ததை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், வேதத்தில் இருந்தான், வேதத்தை தமிழாக்கினார்கள், வேதத்தை தமிழாக்கினார்கள்னு சொல்லுவோம்.
வேதம் முழுவதையும் அவர்கள் தமிழாக ஆக்கி கொடுத்திருந்தால் எந்த நன்மையும் கிடையாது. வேதத்தை படிந்து புரிச்சுக்கிறது கஷ்டம்தானே இத்தனை நாளி பார்த்தோம். திவ்ய பிரபந்தமும் அவ்வளவு பெரியதாக புரிவதற்கு கடினமானதாக இருந்தால் எந்த பயனும் நமக்கு இல்லை. அப்ப அவர்கள் செய்தது அந்தமிழால் அழகிய தமிழ் மொழியில் பாசுரம் பாடினார்கள். நற்கலைகள் ஆய்ந்து உரைத்த ஆழ்வார்கள். நற்கலைகள் என்றால் வேதங்கள், அதை முழுவதும் தமிழாக்கவில்லை. தாங்கள் ஆராய்ந்து இந்த மக்களுக்கு இந்த காலத்தில் எது சரியாக இருக்கும் என்று பார்த்து சரணாகதியை மட்டும் சொன்னார்கள் இல்லையோ. ஆழ்வார்கள் பாசுரத்தில் பக்தி யோகம் செய்து முக்தி அடைய வேண்டும் என்று எங்கும் கிடையாது. சரணாகதி 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 இதுதான் உண்டு. ஆகையால் தான் ஆழ்வார்களை போற்றுகிறோம். ஆழ்வார்களின் தலைவரான மாறன் அவர் பிறக்கும் பொழுதே சாதாரண குழந்தைகளைப் போல் நடக்கவே இல்லை. அதனால்தான் மாறன் என்று பெயர். உலக வழக்கத்திலிருந்து மாறி இருந்தாரோ இல்லையோ, அவர் பிறந்தார், பால் குடிக்கவில்லை, அழவில்லை, எதுவும் செய்யவில்லை. அங்க ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் என்று பெயர். அங்குதான் பிறந்தார். அங்கு ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்தின் பொந்துக்குள்ளே சென்றார். 16 ஆண்டுகள் வாயே திறக்கவில்லை. பகவானை பற்றி தியானித்தார். 16 ஆண்டுகள் கழித்து மதுரகவியாழ்வார் வந்து அவரிடத்தில் பேசத் தொடங்க, அப்போது தொடங்கித்தான் 4 பிரபந்தங்களை பாடினார். அவருடைய பிரபந்தங்கள் தான் வேதத்தின் தமிழாக்கம் என்றே சொல்லப்படுகின்றன. ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிபோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராக்ஷீத் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் சாமவேதம்னு இருக்கொல்லையோ, அதற்கு 1000 கிளைகள் உண்டாம். 1000 கிளைகள்னா சின்ன சின்ன மந்திரங்களில் வேறுபாடு இருக்கும். ஒரே வேதம் தான், ஆனா அதற்கே வெவ்வேறு பதிப்புகள்னு வச்சுக்கோங்களேன். அதை போல சில மந்திரங்கள் இதுல அதிகமா இருக்கும், அங்க கம்மியா இருக்கும், அதுல இருக்கிறது இதுல இருக்காது. அதை போல 1000 கிளைகள் உண்டாம். அந்த 1000 கிளைகள் கொண்ட சாமவேதத்தையே சுருக்கமாக திருவாய்மொழி என்கிற 1000 பாசுரங்களிலே கொடுத்தார். அப்பேற்பட்ட ரிஷியான நம்மாழ்வாருக்கு என்னுடைய வணக்கங்கள் என்று தெரிவிக்கிறோம். அந்த மாறன் காரி உடையநங்கையார் என்கிற தம்பதிகளுக்கு பிறந்தார். 16 ஆண்டுகள் பேசவில்லை. அதற்கு பின்னால் 16 ஆண்டுகள் இருந்தார். 32வது வயசுக்கு முக்தியை அடைந்தார். அவர் அந்த 16 ஆண்டுகளில் பாடியதுதான் இந்த 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்கள். அவர்தான் தலைவர். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்று தெரிவிப்பார்கள். ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னால் அதை துவக்கி வைத்தவர்னு யாரானோ இருக்கணுமோ இல்லையோ. பௌத்த மதம் இருக்குன்னா புத்தர்னு சொல்றோம், யோக மதம் இருக்குன்னா பதஞ்சலி துவக்கி வைத்தார், பிரஜாபதி துவக்கி வைத்தார்னு சொல்றோம். இந்த பிரபன்ன குலம், சரணாகதி செய்யக்கூடிய ஒரு குலம், இதற்கு கூட்டஸ்தர் மூல புருஷர் யாருன்னு பார்த்தால் அது சுவாமி நம்மாழ்வார் தான். அவர்தான் மாறன். அவர் காட்டிக் கொடுத்த தவம் என்ன? சரணாகதி என்பதுதான் தவம். தவம்னு சொல்லலாமானால் தஸ்மாத் ஞாசம் ஏதேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு. எத்தனை வகை பக்தியோகத்தை காட்டிலும் உயர்ந்த தவம் என்று சரணாகதியை சொல்லலாம் என்று உபனிஷத்தே கூறுகிறது. உபனிஷத்தில் இல்லாத ஒரு கருத்தை ஆழ்வார்கள் புகுத்தினார்கள் நினைக்க வேண்டாம். சரணாகதி என்பது உபனிஷத்துகள் வேதத்திலேயே உண்டு. ஆனால் வேதம் என்ன செய்யும்? பக்திக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஓரிடத்தில் சரணாகதியை சொல்லி உள்ளது. ஆழ்வார்கள் பக்தியை புறக்கணித்து, பக்தியை புறக்கணிக்கல, பக்தி யோகத்தை புறக்கணித்து சரணாகதி என்கிற தவத்தை எடுத்து கொடுத்தார்கள். அப்ப கீழே 3 நாள் பார்த்தோமே, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அந்த கர்மங்களும் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதும், ஆத்மாவை உள்ளபடி அறிவதும், பகவானிடம் பக்தியோடு இருப்பதும் வேண்டாமா சரணாகதனுக்குன்னா? எல்லாமே வேண்டும். கர்மங்கள் என்ன ஆகும்? சரணாகதி செய்து விட்டேன், இனி பகவானுக்கு ஆராதனை பண்ணணுமே, பூஜை பண்ணணுமே. நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் அவனுக்கு பூஜையாக அமையும், கைங்கரியமாக அமையும். கர்மமும் கைங்கரியத்திலே புகும், ஞானமும் ஆத்ம ஞானத்திலே புகும், பக்தியும் பிராப்பிய ருச்சியிலே புகும் என்று தெரிவிக்கிறார்கள். கர்மங்களை நிறுத்த முடியாது, அவனுக்கு தொண்டாக செய்து கொண்டிருக்க போகிறோம். இதை செய்து முக்தி கிடையாது. முக்தி கொடுக்க போகிற பகவானுக்கு தொண்டாக, இதைத்தானே அங்க போனா பண்ண போறோம். பரமபதத்தில் சென்று என்ற தொண்டை செய்ய போகிறோமோ அதை இங்கேயே செய்கிறோம். அப்ப கர்மங்களை விட முடியாது. அடுத்து ஞானம். ஞானமே வேண்டாமா? அன்பு மட்டும் இருந்தால் போருமானால், தன்னை பரதந்திரன்னு நன்னா புரிஞ்சுக்கணும்னால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். செய்யதான் இந்த புரிதலே வரும். சரணாகதி எளியதுன்னால் ரொம்ப கஷ்டமானதுதான். பக்தி யோகம் என்பது புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபம், ஆனால் செய்வதற்கு மிக கடினமானது. சரணாகதி என்பது அந்த புரிதல் வரதுதான் ரொம்ப கஷ்டம். வந்து விட்டால் அதற்கு பின்னாடி செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை.
நான் எதையுமே செய்ய மாட்டேன், அவன் வந்து ரட்சிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் ஒரு சீதைக்கு இருந்தது. லங்கையில் இருந்தாள். சீதையால் லங்கை முழுவதையும் எரித்து விட்டு ராவணனை ஒரு நிமிஷத்தில் கொன்றுவிட்டு அங்கிருந்து திரும்ப ராமன் கிட்ட வர முடியாதா? அவளே சொல்கிறார், பஸ்ம பஸ்மார்க தேஜசா, உன்னை ஒரே நொடியில் ஹனுமானுடைய வாலில் இருந்த நெருப்பு அவரை சுடக்கூடாதுன்னு சொன்ன எனக்கு அதே நெருப்பு ராவணனை சுட வேண்டும்னு சொல்றதுக்கு எத்தனை நாழி ஆயிருக்கும்? ஆனால் சொல்ல மாட்டேன். ராமனுடைய வில்லை எதிர்பார்த்துதான் நான் காத்திருக்கிறேன். ராமன் வந்து லங்கை முழுவதையும் அம்புகளாலே மறைத்து ராவணனை கொன்று என்னை மீட்டால் அப்போதுதான் அவனுடைய பெருமை தங்கும். இங்கிருந்து ராவணன் இவளை அபகரித்துக் கொண்டு அங்கு வைத்தான். சீதை தன்னுடைய பலத்தாலே மறுபடியும் வந்து விட்டாள்னா இப்ப ராமனுக்கு என்ன பெருமை? ராமனுடைய பெருமை பக்தைக்கு கஷ்டம் வந்தால் அவர் வந்து ரட்சிப்பார் என்று. சீதைக்கு பெருமை அவன் வரும் வரையில் தான் தனக்கு அத்தனை சக்தி இருந்தாலும் ஒரு சக்தியும் பிரயோகிக்காமல் காத்திருந்தாள். அதுதான் பாரதந்திரியம். பகவான் வர வேண்டும்னு காத்திருக்கிறோமே, அந்த எண்ணம் வருவது மிகவும் கடினமானது. ஆனால் வந்துவிட்டால் மிகவும் ஆனந்தமான ஒரு மார்க்கம். அதற்கு பகவான் அனுகிரகிக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அதுதான் ஞாசம் என்கிற தவமானது. அது இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய மாறனின் தவம். இதில் மிக முக்கியமானவர் ஆச்சாரியன்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த ஆச்சாரியனையே பற்றுவது எப்படி, அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதைத்தான் மகான்களின் தவம் என்று நாளை பார்க்க போகிறோம். இன்று பகவான் நமக்கு முக்தி கொடுக்கிறார்னு நினைச்சுட்டு இருக்கோம். நாளை பகவான் உண்மையில் கொடுக்கவில்லை, நம்முடைய ஆச்சாரியன்தான் கொடுக்கிறார் என்பது எப்படி என்று பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ